இவையெல்லாம் எடையாக நாம் எடுத்து வைத்துள்ளோம். தீநீர் காய்ச்சுவதற்காக முதலில் 100 மில்லி நீரை நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் முதலில் நாம் கண்டங்கத்திரி இலை 10 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். சீந்தில் தண்டு 5 கிராம், பற்படாக புல் 5 கிராம், பேய்ப்புடல் மூலிகை 5 கிராம், நிலவேம்பு பொடி 5 கிராம், அத்தனை பொருட்களும் சேர்ந்து அற்புதமான காய்ச்சலை போக்குகின்ற தீநீர் நமக்கு தயாராகிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். பல மருத்துவ குணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு தீநீர். ஒவ்வொரு வகையான மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு வகையான அற்புதமான மருத்துவ குணங்கள் இருப்பதால் நாம் ஒன்று சேர்த்து தயாரித்த இந்த தீநீர் மிக சிறந்த கிருமி நாசினி. உடலில் தங்கியுள்ள கிருமிகளையும் வெளியேற்றும். அதீத இருமலுடன் வரக்கூடிய காய்ச்சலை முற்றிலுமாக நீக்கும். நோய் உடையவர்கள் காலை மாலை இருவேளையும் 25 முதல் 50 மில்லி அளவிற்கு வயதிற்கு ஏற்ப அளவறிந்து தினந்தோறும் 3 நாட்கள் எடுத்துக்கொண்டால் படிப்படியாக நோய்கள் விலகும், காய்ச்சல் தணிந்துவிடும், வறட்டு இருமலும் போக்கும். ஆகையால் நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, தொடர் ஏப்பம் என்கிற நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். குறிப்பாகவே இயற்கையான முறையில் நாம் உணவு உண்ட பிறகு 1 அல்லது 2 முறை ஏப்பம் வந்தால் ஜீரணத்தன்மை நன்றாக உள்ளது என்று பொருள். அதுவே தொடர் ஏப்பமாக 10 முதல் 15 முறை பெரும் சத்தத்துடன் வந்து கொண்டே இருந்தால் அது ஒரு நோய். உடலில் இருக்கக்கூடிய நச்சு காற்று வெளியேறி குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அஜீரணத்தன்மையால் தொடர் ஏப்பம் ஒரு சிலருக்கு நோயாக மாறிவிடுகின்றது. மேலும் ஒரு சிலர் இரவு முழுவதும் தூங்கி காலை எழுந்தவுடன் தொடர்ந்து 5 முதல் 10 முறை தொடர் ஏப்பம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த ஏப்பத்தோடு வாய் துர்நாற்றமும் வீசும். இந்த நோயை தணித்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவம். அன்பான நேயர்களே, முதலில் இந்த நோய் வருவதற்கான காரணங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். எளிமையான ஜீரணம் ஆகாத உணவுகளை அடிக்கடி உண்டு வந்தால் குடல் பகுதியும் வயிற்று பகுதியும் பாதித்து இந்த நோய் வருகின்றன. அடுத்ததாக குடல் புண்கள் இருந்தாலும் இந்த நோய் வருவதற்கு காரணமாக அமைகின்றது. மேலும் இந்த நோய்
வராமல் தடுப்பதற்கான சில எளிய வழிமுறைகளை நாம் பார்க்கலாம். ஜீரணம் ஆகக்கூடிய எளிமையான நாட்டு பதார்த்தங்களை உணவாக உட்கொள்ளலாம். வாரத்திற்கு ஒரு முறை சிறு தானியங்களை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். குதிரைவாலி, கம்பு, கேழ்வரகு, பனிவரகு போன்றவற்றை உணவாக எடுத்து வந்தால் வயிற்றுப்பகுதி சுத்தமடையும், குடல் புண்களும் ஏற்படாது. அடுத்ததாக மூலிகை இனங்களில் வல்லாரை மற்றும் மணத்தக்காளியை எடுத்து வந்தால் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றி ஜீரணத்தன்மையை மேம்படுத்தும். இதனால் தொடர் ஏப்பம் வராமல் கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக காய்கறிகளில் கிழங்கு வகைகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். தொடர் ஏப்பம் என்கிற நோய் உடையவர்கள் கிழங்கு வகைகள் அத்தனையுமே தவிர்க்க வேண்டும். கருணைக்கிழங்கை தவிர கருணைக்கிழங்கை மட்டும் சாப்பிட்டு வரலாம், அதற்கு விதிவிலக்கு. மற்ற கிழங்கு வகைகளை தவிர்த்தாலே இந்த நோயை முழுவதுமாக நீக்கிக் கொள்ளலாம். ஒருவேளை அதையும் மீறி தொடர் ஏப்பம் இருந்தால் அதை முழுவதுமாக கட்டுப்படுத்துவதற்கான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை பொடி கோஷ்டம். கோட்டம், கோஷ்டம், குரா, ஒளி என்று மாற்று பெயர்களில் அழைக்கப்படுகின்ற இந்த மூலிகை மிக சிறந்த கிருமி நாசினி. இந்த மூலிகை கட்டையாக கிடைக்காத பொழுது கிடைத்த நேரத்தில் இதை நன்றாக பொடி செய்து வைத்து கொண்டும் தாராளமாக பயன்படுத்தலாம். பொதுவாகவே கோஷ்டம் உடலில் தங்கியுள்ள அழுக்குகளை வெளியேற்றும், விஷக்காய்ச்சலை முறியடிக்கும், தொண்டை பகுதியில் வருகின்ற அழற்சியை நீக்கும், தொடர் ஏப்பத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து படிப்படியாக பூரணமாக நிறுத்திவிடும், சித்த பிரம்மை பைத்தியம் என்கிற நோயை முழுவதுமாக தணிக்கும். இது ஒரு மிக சிறந்த காயகற்ப மூலிகை. ஆகையால் நாம் கோஷ்டம் என்கிற மூலிகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நெல்லி வற்றல். காய்ந்த நெல்லி வற்றல், வைட்டமின் சி சத்து கொண்ட நெல்லி வற்றல் நெஞ்சு எரிச்சல் காரணமாக புளியேப்பத்துடன் தொடர் ஏப்பம் வந்து கொண்டே இருந்தால் நெஞ்சு எரிச்சல் ஏற்பட்டு அந்த இடத்தில் ரணம் ஏற்படும். அந்த ரணங்களையும் நெஞ்சு எரிச்சலையும் அற்புதமான முறையில் தணித்து உமிழ்நீர் சுரக்கச் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் நெல்லி வற்றல். ஜீரணத்தன்மையை மேம்படுத்தி குடல் புண்களை ஆற்றும் என்பதால் நெல்லி வற்றலையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் அதிமதுரம். அதிமதுரம் எந்த பொருட்களோடு சேர்ந்தாலும் பொருளின் மருத்துவ குணத்தை வீரியப்படுத்தும், இரத்தத்தை சுத்தப்படுத்தும், தொடர் ஏப்பம் வருவதற்கான நோய் பிரைமரி அறிகுறிகள், அதாவது ஆரம்ப கட்ட அறிகுறிகளை தடுத்து நிறுத்தும், வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகளை மலத்தோடு வெளியேற்றி உடலுக்கும் உள்ளத்திற்கும் புத்துணர்ச்சி தரக்கூடிய மூலிகை அதிமதுரம் என்பதால் நாம் அதிமதுரம் என்கிற மூலிகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பனங்கற்கண்டு. பக்க விளைவுகள் இல்லாத ஒரு பொருள் பனங்கற்கண்டு. உடலுக்கு குளிர்ச்சி, வயிற்று பகுதியில் புண்களை ஆற்றும், குடலில் தங்கியுள்ள அழுக்குகளை வெளியேற்றும், உடல் உஷ்ணத்தை படிப்படியாக தணிக்கும், உணவு குழாய்களில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான உஷ்ணங்களை தணித்து உடலுக்கு குளிர்ச்சி தரும் என்பதால் நாம் பனங்கற்கண்டையும் எடுத்து வைத்துள்ளோம்.